நம்மளுடைய PR Max Academy-ல TNPSC Combined Statistics Subordinate Services SLET, NET, TET, UGTRB, GRB Polytechnic, TRB Engineering Colleges, SCRT Examinations இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கெல்லாம் ஆன்லைன் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கிறோம். கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் கிளியர் பண்ணின நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இதுல கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அட்மிஷன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்மளுடைய PR Max அகாடமியில் கிளாஸஸ் எல்லாமே ஆப்பில் தான் எடுக்கிறோம். இதனால் நாங்கள் லைவ் கிளாஸஸ் உங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் எங்கள் ஆப்பில் ஆட்டோமேட்டிக்காக கிளாஸஸ் ரெக்கார்டட் ஆகிரும். ஸோ லைவ் செஷன் நீங்கள் அட்டன் பண்ண முடியலைனாலும் அந்த ரெக்கார்டிங்ஸில் போய் நீங்கள் கிளாஸஸை பார்த்துக்கலாம், எத்தனை டைம் வேணும்னாலும் பார்த்துக்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேஜருக்கும் நாங்கள் கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம். 9 யூனிட்ஸ் முடிக்க போகிறோம். ஸோ இப்போ யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ கிளாஸஸை எங்களுடைய ஆப்பில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். 10th யூனிட் மட்டும் லைவாகவும் அட்டன் பண்ணிக்கலாம், ரெக்கார்டிங்கில் போயும் பார்த்துக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், ஷார்ட்கட்ஸ் எல்லாமே சொல்லித் தருவோம். அட்மிஷன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நோட்டேஷன்ஸ் அண்ட் டெர்மினாலஜிஸ் இதுல இருக்கிற எல்லா நோட்டேஷன்ஸ்க்குமே நம்ம இப்ப பின்னாடி பார்க்க போற எல்லா ஃபார்முலாஸ்க்குமே பேசிக்கா இருக்க போகுது. ஸோ எல்லா நோட்டேஷன்ஸுமே கரெக்டா பாத்துக்கோங்க. நம்ம இண்டெக்ஸ் நம்பர் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம்? ஒரு பிரைஸ் வந்து ஒரு இயர்ல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கறத பாக்குறதுக்கு, பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறத பாக்குறதுக்கு, ஒரு ப்ரொடக்ஷன் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாக்குறதுக்கு. ஸோ இதெல்லாம் பாக்குறதுக்கு நம்ம எதை வச்சு கம்பேர் பண்ணோம்னா, இப்ப கரண்ட் இயரை வந்து முடிஞ்சு போன ஒரு இயரோட கம்பேர் பண்ணுவோம். இப்ப 2020 வந்து பிரைஸ் எவ்வளவு இருந்திருக்கு, இப்ப 2022 எப்படி இருக்கு அப்படிங்கறத கம்பேர் பண்ணுவோம். சோ பேஸ் இயருங்கிறது முடிஞ்சு போன ஒரு வருஷத்தோட கம்பேர் பண்றதுதான் பேஸ் இயர். கரண்ட் இயருங்கிறது இப்ப பிரசன்டா இருக்க இப்ப 2022 மாதிரி. இப்ப நம்ம டெஃபினிஷன்ஸ் பார்க்கலாம். பேஸ் இயர், the year selected for comparison, that is the year with respect to which comparisons are made. So it is denoted by suffix 0. Base year எல்லாமே suffix 0 நாலதான் denote பண்றாங்க. அடுத்தது current year, the year for which comparisons are sought or required. எதுக்காக நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அதுதான் current year. It is denoted by 1. So அப்ப suffix 0 னா base year, முடிஞ்சு போன ஒரு year. suffix 1 னா current year. இப்ப நம்ம பார்க்க போறோம். P வந்து பிரைஸ்க்காக denote பண்றாங்க. அப்ப P நாட்னா price of commodity in the base year. ஒரு பொருளோட விலை வந்து பேஸ் இயர்ல எவ்வளவா இருந்திருக்கு அப்படிங்கறத P0 சொல்றாங்க. P1 price of commodity in the current year. சோ ஒரு பொருளோட விலை கரண்ட் இயர்ல வந்து எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க. Qனாவே குவான்டிட்டி, Q0னா எவ்வளவு வந்து நம்ம கன்சியூம் பண்ணிருக்கோமோ. இப்போ வந்து பிரைஸ்னா விலை, குவான்டிட்டினா மதிப்பு, எவ்வளவு கிலோ வந்து ஒரு பொருளை வந்து வாங்குறாங்க விற்கிறாங்க அப்படிங்கறத குவான்டிட்டி. சோ Q0னா எவ்வளவு பொருள் வாங்கியிருக்காங்க பேஸ் இயர்ல, Q1னா கரண்ட் இயர்ல. அடுத்தது W. W is the weight assigned to a commodity according to its relative importance in the group. இப்ப குரூப்னா ஒரு நம்ம வரிசையா ஒரு பொருள் அடுக்கணும்னா, அரிசி, பருப்பு, கோதுமை அப்படின்னு எல்லாத்தையும் அடுக்கணும்னா ஒரு சில பொருளுக்கு அதிக வெயிட்டேஜ் இருக்கும். அது அரிசிலாம் அதிக கன்சம்ஷன், சோ அதுக்கான வெயிட்டேஜ் கொடுக்கணும். இப்ப நார்த் சவுத் எடுத்தோம்னா, நார்த் சைட்ல வந்து கோதுமைக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. சோ அதோட பிரைஸை நம்ம கால்குலேட் பண்ணும் போது அதுக்கான ஒரு வெயிட்டேஜ் கொடுத்து நம்ம பார்க்கணும். அதுவே வந்து சவுத்ல வந்து ரைஸ் அதிக கன்சம்ஷன் இருக்கும், சோ அதுக்கான வெயிட்டேஜ். சோ டபிள்யூங்கிறது ஒரு பொருளுக்கான வெயிட் அசைன் பண்றது. அடுத்தது ஐங்கிறது வந்து சிம்பிள் இண்டெக்ஸ் நம்பர் ஆர் பிரைஸ் ரிலேட்டிவ் obtained on expressing current year price as a percentage of the base year price and is given by price relative is equal to P1 by P0 into 100. எப்பயுமே நம்ம ஒரு பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்றது எப்படி பண்ணுவோம்? ஒரு வருஷத்தோட இப்போ வந்து இந்த வருஷத்துல இருக்கிறது ஒரு பிரைஸே எடுத்தோம்னா கண்டிப்பா குறைஞ்சிருக்க வாய்ப்பு வந்து சில எக்ஸப்ஷனல் கேஸ்ல தான் குறைஞ்சிருக்கும். எப்பயுமே ஒரு இப்ப கோல்டு ரேட்டே எடுத்தோம்னாலும் இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டே தான் இருக்கும். அப்ப பேஸ் இயர்ல இருந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத பிரைஸ் ரிலேட்டிவ். P0ங்கிறது பேஸ் இயர், மேல இருக்கிறது P1, எவ்வளவு பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத பிரைஸ் ரிலேட்டிவ், அது ஐன்னு டினோட் பண்றாங்க. இப்ப அடுத்த நோட்டேஷன்ஸ் வந்து என்னன்னா P01. இப்ப நம்ம இன்ன வரைக்கும் பார்த்தது P0 ஒரு பேஸ் இயரோட பிரைஸ், கரண்ட் இயரோட பிரைஸ், குவான்டிட்டிஸ் பேஸ் இயரோட அப்படிதான் பார்ப்போம். இப்ப நம்ம இண்டெக்ஸ் நம்பருக்கு வந்துட்டோம். price index number for the current year with respect to the base year. இப்ப P01ல
செகண்டா இருக்கிற நம்பர் 1 அதுதான் நம்ம வந்து பிரைஸ் இண்டெக்ஸ் நம்பர் ஆஃப் த கரண்ட் இயர் வித் ரெஸ்பெக்ட் டு பேஸ் இயர். ஃபர்ஸ்டா இருக்கிற ஜீரோங்கிறது அது ரெஸ்பெக்டிவ், அதை வச்சு மதிப்பிடுறோம். கம்பேர் பண்ணி மதிப்பிடுற பேஸ் இயர் வந்து ஃபர்ஸ்டா இருக்கும் பி நாட்டுங்கிறது. இப்போ உங்களுக்கு பென்சில் வச்சு நான் இப்போ வந்து இந்த நம்பர் தான் நம்ம கால்குலேட் பண்ண போற இயர், பிரைஸ் இண்டெக்ஸ் ஆஃப் த கரண்ட் இயர் வித் ரெஸ்பெக்ட் டு த பேஸ் இயர். ஸோ இங்க டினோட் பண்ணிருக்கிறது தான் நம்ம கால்குலேட் பண்ண போற எந்த வருஷத்துக்கு நம்ம கால்குலேட் பண்றோமோ அது இந்த பிளேஸ்ல டினோட் பண்ணுவாங்க. எதை வச்சு கம்பேர் பண்ண போறோமோ அது இந்த வருஷம் இந்த இடத்துல செகண்ட் உள்ளார இருக்கிற நம்பரை சொல்லுவாங்க. அப்படி மூவ் பண்ணும் போது இப்ப பி நாட் ஆஃப் ஒன்னுங்கிறது பிரைஸ் இண்டெக்ஸ் நம்பர் ஃபார் த கரண்ட் இயர் வித் ரெஸ்பெக்ட் டு த பேஸ் இயர். நெக்ஸ்ட் P10ங்கிறது என்னது? பிரைஸ் இண்டெக்ஸ் நம்பர் ஃபார் த பேஸ் இயர் வித் ரெஸ்பெக்ட் டு த கரண்ட் இயர். அதே மாதிரி குவான்டிட்டி Q01ங்கிறது குவான்டிட்டி இண்டெக்ஸ் நம்பர் ஃபார் த கரண்ட் இயர் வித் ரெஸ்பெக்ட் டு த பேஸ் இயர். Q10ங்கிறது குவான்டிட்டி இண்டெக்ஸ் நம்பர் ஃபார் த பேஸ் இயர் வித் ரெஸ்பெக்ட் டு த கரண்ட் இயர். நீங்க இந்த கான்செப்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா மற்ற எல்லாத்தையுமே நீங்களே எழுதிடலாம். ஃபர்ஸ்ட்ல டினோட் பண்ணிருக்கிறதோட தான் நம்ம வந்து பிரைஸ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்க போறோம். உள்ளார இருக்கிறது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு அதோட கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். அதனால இந்த நோட்டேஷன்ஸ்லாம் எல்லாமே நீங்க உங்களுக்கு வந்து நீங்களே போட்டுடலாம். அடுத்தது வேல்யூ. வேல்யூ இண்டெக்ஸ் எப்படி டினோட் பண்றாங்கன்னா V01. அப்ப வேல்யூ இண்டெக்ஸ் ஃபார் த கரண்ட் இயர் வித் ரெஸ்பெக்ட் டு த பேஸ் இயர். இதெல்லாம் தான் நோட்டேஷன்ஸ். இப்ப ரிமார்க் பார்க்கலாம். To be more precise and specific, we have P0J. P0J னா என்னன்னா, Jங்கிறது ஒரு பொருள். அந்த பொருள் வந்து பேஸ் இயர்ல எவ்வளோ விலை இருந்திருக்கு அப்படிங்கிறத P0 ஆஃப் Jன்னு சொல்றாங்க. அதுவே P1Jனா Jங்கிற ஒரு பொருளோட விலை கரண்ட் இயர்ல எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறதா சொல்றாங்க. ஸோ P0 ஆஃப் Jங்கிறது பிரைஸ் ஆஃப் த ஜேத் கமாடிட்டி இந்த பேஸ் இயர். Jங்கிறது 1, 2, 3 எவ்வளோ பொருள் வேணாலும் இருக்கலாம். P1Jங்கிறது பிரைஸ் ஆஃப் த ஜேத் கமாடிட்டி இந்த கரண்ட் இயர். சிமிலர்லி குவான்டிட்டினா என்ன? இப்ப குவான்டிட்டி ஆஃப் ஜே ஒரு பொருளோட எவ்வளோ வந்து வெயிட், எவ்வளோ வந்து கேஜி இல்ல லிட்டரு எவ்வளோ கன்சியூம் பண்றாங்கிறது பேஸ் இயர்ல கரண்ட் இயர்ல. ஸோ சிமிலர்லி Q0 ஆஃப் ஜே அண்ட் Q1 ஆஃப் ஜே ஆர் த குவான்டிட்டிஸ் ஆஃப் த ஜேத் கமாடிட்டி இந்த பேஸ் இயர் அண்ட் கரண்ட் இயர் ரெஸ்பெக்டிவ்லி. இப்ப summation of P0 of J is a total price of all the n commodities in the base price and summation of Q0 of J is the total quantity of all the commodities consumed in the base year. இப்போ வந்து சமேஷன் போட்டுட்டா எல்லா பொருளையும் ஆட் பண்றதுதான். பேஸ் இயர்ல வந்து எவ்வளோ பிரைஸ் வந்து ஒவ்வொரு பொருளும் இருக்கோ அதெல்லாம் பிளஸ் பண்றது சமேஷன் ஆஃப் P0 of J. அதுதான் இங்க டினோட் பண்ணிருக்காங்க. இப்ப வேல்யூ வந்து நம்ம எப்பயுமே வேல்யூவை எப்படி டினோட் பண்ணுவோம்? ஒரு பென்சில் எடுத்துக்கிட்டா கூட ஒரு பென்சிலோட வேல்யூ எப்படின்னு சொல்லுவோம்? அதோட பிரைஸ். ஒண்ணுங்கிறது குவான்டிட்டி. ரூபா வந்து இப்ப 2 ரூபாய் ஒரு பென்சில் வந்து நம்ம 2 ரூபா சொல்றோம்னா அதோட வேல்யூ என்ன சொல்ல போறோம்னா பிரைஸையும் குவான்டிட்டியும் மல்டிப்ளை பண்ணிப்போம். அந்த பென்சிலோட வேல்யூ என்னன்னு சொல்லுவோம்? 2 rupees. அதே மாதிரிதான் இங்க வந்து வேல்யூ எப்படி டினோட் பண்றாங்கன்னா ஒரு பொருளோட எத்தனை கேஜி கன்சியூம் பண்றோம் அதோட பிரைஸ். So price into quantity is equal to value of the commodity. Is the total value of all the commodities consumed in the base year. So V0 of Jங்கிறது not வந்துட்டாவே base year நமக்கு தெரியும். So V0 of Jங்கிறதுனால base year. We shall write summation of P0 J is equal to summation போட்டு எப்பயுமே J is equal to 1 to n, J is equal to 1 to n போடுறது வேண்டாம். இப்படி கூட போட்டுக்கலாம். வெறும் சமேஷன் போட்டாவே அது என்ன இண்டிகேட் பண்ணுது? J is equal to 1 to n, நம்பர் ஆஃப் கமாடிட்டிஸ், நிறைய பொருட்களோட சமேஷன் தான் அப்படிங்கறத டினோட் பண்ணுதுன்னு ஜஸ்ட் சொல்லிருக்காங்க, அவ்வளவுதான். அண்ட் சோ ஆன். த சமேஷன் பீங் டேக்கன் ஓவர் n செலக்டட் கமாடிட்டிஸ், இது ஒரு ரெப்ரசன்டேஷன் தான். இப்ப வந்து நம்ம மெத்தட்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் இண்டெக்ஸ் நம்பர், எப்படிலாம் இண்டெக்ஸ் நம்பரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம்னு இருக்கு. 2 மெத்தட் இருக்கு. ஒன்னு சிம்பிள் அக்ரிகேட் மெத்தட், அன்வெயிட்டட் மெத்தட். வெயிட்டேஜ்னா நம்ம என்னன்னு பார்த்தோம்? டபிள்யூன்னு பார்த்தோம்ல. ஒவ்வொரு பொருள் எவ்வளவு அதிகமா கன்சியூம் பண்றாங்களோ இம்பார்ட்டன்ஸ் தகுந்த மாதிரி வெயிட்டேஜ் கொடுக்கணும். இங்க வந்து அன்வெயிட்டட்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம சிம்பிளா ஆட் பண்றதுதான் அக்ரிகேட்னா நம்ம ஆட் பண்றதுன்னு சொல்லுவோம். சிம்பிளா ஆட் பண்ற மெத்தட் தான் சிம்பிள் அக்ரிகேட் மெத்தட். இது வந்து அன்வெயிட்டட் மெத்தட். அடுத்து நம்ம பின்னாடி பார்ப்போம் வெயிட்டட் மெத்தட் பார்ப்போம். வெயிட்டட் மெத்தட்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி பார்ப்போம். அது நிறைய கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கும்.
இப்போ வந்து நம்ம சிம்பிள் அன்வெயிட்டட் அக்ரிகேட் மெத்தட் பார்க்கலாம். This is the simplest of all the methods of constructing index numbers and consists in expressing the total price, that is aggregate of price of all the selected commodities in the current year as a percentage of the aggregate of price in the base year. Thus, the price index for the current year with respect to the base year is given by. நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, இந்த இண்டிகேஷன்ல இந்த ஒன்னுங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய பிரசன்ட் இயர் வித் ரெஸ்பெக்ட் டு எந்த இயரோட கம்பேர் பண்றோமோ உள்ளார இருக்கிற நம்பர் பேஸ் இயர். அப்ப பிரைஸ் இண்டெக்ஸ் ஆஃப் கரண்ட் இயர் வித் ரெஸ்பெக்ட் டு பேஸ் இயரை எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா, சமேஷன் ஆஃப் பி நாட் என்ன பார்த்தோம், பேஸ் இயர்ல உள்ள எல்லா பொருளுக்கான பிரைஸை பிளஸ் பண்றது, நியூமரேட்ல இருக்கிறது கரண்ட் இயர்ல உள்ள எல்லா கமாடிட்டிக்கு பொருட்களுக்கான பிரைஸை ஆட் பண்றது. ஸோ இதோட ரேஷியோஸ், இதோட பெர்சன்டேஜ் தான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா பிரைஸ் இண்டெக்ஸ் நம்பர் ஃபார் த கரண்ட் இயர் வித் ரெஸ்பெக்ட் டு த பேஸ் இயர் அப்படின்ட்டு. இந்த ஃபார்முலா தான் வரப்போற எல்லா ஃபார்முலாஸ்க்கும் பேசிக்கான ஒரு ஃபார்முலா. ஸோ அதனால வந்து பேஸ் இயரை கீழே வச்சுக்கணும், மேல வந்து கரண்ட் இயர் இன்டூ பெர்சன்டேஜ், இதுதான் பிரைஸ் இண்டெக்ஸ். இப்போ வந்து கீழே நம்ம where summation of P1 is the aggregate of prices in the current year and summation of P0 is the aggregate of prices in the base year. This method, though simple, it is not reliable and has the following limitations. இந்த மெத்தட் எவ்வளவுதான் சிம்பிளா இருந்தாலும் இதுக்கான ஒரு நெகட்டிவிட்டிஸும் இருக்கு. என்னென்ன நெகட்டிவிட்டிஸ் லிஸ்ட் அவுட் பண்றாங்க. The price of various commodities may be quoted in different units. Example, cereals may be quoted in rupees per quintal or kilogram. Milk, petrol, kerosene may be quoted in as per rupees per liter and so on. நமக்கே தெரியும், பால், பெட்ரோல் இதெல்லாம் லிட்டர்ஸ்ல டினோட் பண்ணுவோம். ஆனா வந்து அரிசி, கோதுமை எல்லாம் கேஜிஸ். இந்த மெத்தட் வந்து அந்த யூனிட்ஸ் எல்லாம் கன்சிடரே பண்ணல, ஜஸ்ட் எல்லா பிரைஸையும் அப்படியே ஆட் பண்ணி பண்றாங்க. அதனால இது ஒரு டிஃபெக்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து, in this method the various commodities are weighted according to the magnitudes of their price and accordingly commodities which are highly priced exert a greater influence on the value of the index than the commodities which are low priced. Hence, this index is dominated by commodities with large figure quotations. இதுல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இந்த ஃபார்முலா பார்க்கும்போது மொத்தமா ஜஸ்ட் எல்லாத்தோட பிரைஸையுமே ஆட் பண்ணிடுறாங்க. இந்த பொருளுக்கு இவ்வளோ வெயிட்டேஜ் அப்படின்னு வெயிட்டேஜ் எதுவுமே கொடுக்காதனால, இப்ப சப்போஸ் கோல்டோட பிரைஸ் வந்து ரொம்ப அதிகம், ஆனா வந்து நமக்கு சின்னதா ஒரு பென்சிலோட பொருள் வந்து ரொம்ப கம்மி. இத மொத்தமா ஆட் பண்ணும் போது கோல்டு விலை ஒண்ணு ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால பிரைஸ் இண்டெக்ஸே அதிகமா காட்டும். அப்படிங்கும் போது கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பாயிண்ட் வந்து தேர்ட் பாயிண்ட், the relative importance of the various commodities is not taken in consideration. ரிலேட்டிவ் இம்பார்ட்டன்ஸ்னா என்னன்னா, ஒரு பொருளோட இன்னொரு பொருள் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இதுல இல்லைங்கிறாங்க. அடுத்தது ரிமார்க். இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கப்பா, புரியுதா? ஸ்பீட் ஓகேவா இல்ல ஸ்லோவா போறனா? கரெக்டா இருக்கா? ஓகேப்பா, ஓகே சார். நெக்ஸ்ட் ரிமார்க் பார்க்கலாம். Based on this method, the quantity index, இப்ப நம்ம பார்த்தது price index, price index of current year with respect to base year பார்த்தோம், அதான் P0 of 1 ன்னு பார்த்தோம். அதுவே இப்ப குவான்டிட்டிக்கு Q0 of 1 is equal to summation of Q1 divided by Q0 into 100, where summation of Q0 and Q1 are the quantities of all the selected commodities consumed in the base year and the current year respectively. ஓகே, இதுக்கு அடுத்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். From the following data, calculate index number by simple aggregate method. சிம்பிள் அக்ரிகேட் மெத்தட்னா நம்ம பார்த்தோம், அன்வெயிட்டட் மெத்தட் அதுக்குன்னு பார்த்தோம். அதுக்கு சிம்பிளான ஃபார்முலாஸ் நம்ம என்ன பார்த்தோம், சமேஷன் P0 of 1 is equal to summation of P1 divided by summation of P0 into 100. இதுதான் சிம்பிள் அக்ரிகேட் மெத்தட்ல பார்த்தோம். இது பிரைஸ்க்கு இதே மாதிரி குவான்டிட்டிஸ்க்கும் இருந்துச்சு. இப்ப எப்படி ப்ராப்ளம் மூவ் ஆகுதுன்னு பார்ப்போம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கமாடிட்டிஸ் 4 இருக்கு, ABCD. அதோட பிரைஸ் 1980, 1981. எப்பயுமே நம்ம முடிஞ்ச வருஷத்தை தான் பேஸ் இயரா எடுத்துப்போம்.
அதுக்கு கிரேட்டரா இருக்கிறத நம்ம கால்குலேட் பண்ற வருஷமா எடுத்துப்போம். ஸோ 1980ங்கிறது நமக்கு இங்க பேஸ் இயர், 1981ங்கிறது நம்ம பிரைஸ் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ண போறது. அடுத்தது கம்ப்யூட்டேஷன் ஆஃப் பிரைஸ் இண்டெக்ஸ் நம்பர். கமாடிட்டி கொடுத்துருக்காங்க, இதோட பிரைசஸ்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாங்க. நமக்கு ஃபார்முலால தேவைப்படுறது என்ன? ஃபார்முலால வந்து சமேஷன் ஆஃப் பி நாட்டும் சமேஷன் ஆஃப் பி ஒன்னும் தேவைப்படுது. ஸோ சமேஷன் ஆஃப் பி நாட்னா என்ன? பேஸ் இயர்ல உள்ள எல்லா பிரைஸையும் ஆட் பண்றது. சமேஷன் ஆஃப் பி ஒன்னா கரண்ட் இயர்ல உள்ள எல்லா பிரைஸையும் ஆட் பண்றது. ஆட் பண்ணி ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு பிரைஸ் இண்டெக்ஸ் கிடைச்சிரும். இதுதான் சிம்பிள் அக்ரிகேட் மெத்தட். இப்ப அடுத்தது, இதுவே குவான்டிட்டி கேட்டாங்கன்னா உங்களுக்கு இங்க பிரைஸ் கொடுத்ததுக்கு பதிலா குவான்டிட்டிஸ் கன்சியூம்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் ஆட் பண்ணுவீங்க. மேல இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி சமேஷன் ஆஃப் கியூ நாட்னு சொல்லுவீங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி சமேஷன் ஆஃப் கியூ ஒன்னு சொல்லுவீங்க. இது ரெண்டுத்தையும் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா குவான்டிட்டி கிடைச்சிரும். இது பிரைஸ்ங்கிறதுனால பிரைஸ் கால்குலேட் பண்ணிருப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் அன்வெயிட்டட் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வெயிட்டட் ஆவரேஜ்க்கு வெயிட்டட் அக்ரிகேட் மெத்தடுக்கு மூவ் ஆக போறோம். இந்த வெயிட் ப்ரீவியஸ் இயரோடதே ஒரு ஐடியா இருக்கும் உங்களுக்கு. இன்னைக்கு வந்து கிளாஸ்ல வந்து எப்படி எதெல்லாம் கிராஸ் பண்ணிக்கணுங்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு ஐடியா மட்டும் பார்ப்போம். இப்போ 2018ல வந்து 9th யூனிட்ல இருந்து ஸோ 9th யூனிட்ல இருந்து ஃபேமிலி பட்ஜெட், காஸ்ட் ஆஃப் லிவிங் டைரக்டா கேட்டிருக்காங்க பாருங்க. கேக்குதா? ஆடிபிளா இருக்கா? ஹலோ, எஸ் மேம். ஓகே. இப்போ வந்து 145th क्वेश्चन வந்து அர்விங் ஃபிஷர்ஸ் இண்டெக்ஸ் ஃபார்முலா இஸ் அப்படின்னு டைரக்டா கேட்டிருக்காங்க. ஃபிஷர் வந்து என்ன யூஸ் பண்ணுவாரு? ஜியோமெட்ரிக் மீனா ஃபிளாஸ்பரே அண்ட் பாஸ்டிஸ் பிரைஸ் இண்டெக்ஸ் நம்பர்ஸ் தான். ஃபார்முலாஸ் இன்ன வரைக்கும் பார்த்ததுல அந்த ஃபார்முலாஸ் தான் இம்பார்ட்டன்டான விஷயம். அடுத்த கொஸ்டின், த வெயிட்ஸ் யூஸ்ட் இன் பாஸ்டிஸ் ஃபார்முலா பிலாங்ஸ் டு கரண்ட் இயர்னு பார்த்தோம்ல, கிவன் இயர். இப்ப இருக்கிற இயர் தான் Q1 தான் வந்து பாஸ்டிவ் வந்து வெயிட்டா யூஸ் பண்ணிருப்பாரு. ஸோ கிவன் இயர். அடுத்தது கொஸ்டின்ஸ் வந்து இண்டெக்ஸ் நம்பர்ல எப்பயுமே ஜியோமெட்ரிக் மீன் தான் அக்யூரசி தரும்னு இதுக்கப்புறம் பார்ப்போம். ஸோ எப்பயுமே இண்டெக்ஸ் நம்பர்ல பெஸ்ட் மீன் எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா ஜியோமெட்ரிக் மீன் தான். இது ஒரு ஸ்டாண்டர்டான இதுதான் இண்டெக்ஸ் நம்பர்ஸ்ல. அடுத்தது வந்து இன்னைக்கு பார்த்ததுல இதுக்கு முன்னாடி 40s ரேஞ்சில் ஏதாச்சும் இருக்கா? ninth யூனிட்ல ஃபார்முலா ஃபார் கம்ப்யூட்டிங் காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் நம்பர்ஸ். இது இதுக்கப்புறம் பார்ப்போம். பட் உங்களுக்கு இதுல இருந்து இதை யாராச்சும் சொல்லுங்க, இது எந்த ஃபார்முலான்ட்டு, எந்த ஸ்டாட்டிஸ்டிஷியனோட ஃபார்முலான்ட்டு? வெயிட்டேஜ் பேஸ் இயரா யூஸ் பண்ணிருக்கிறது ஏதாச்சும் ஐடியா இருக்கா? பார்த்துட்டு கூட சொல்லுங்க. பிடிஎஃப் இருந்தா பார்த்துட்டு கூட சொல்லுங்க. மேடம் கொஞ்சம் ஸ்கிரீன் பெருசு பண்ணுங்க மேம். ஸ்கிரீன் பெருசு பண்ணுமா? எக்ஸாக்டா கரெக்ட். லாஸ்ட் தான் வந்து வெயிட்டேஜ் வந்து பேஸ் இயரா யூஸ் பண்ணிருப்பாரு. இதுதான் கான்செப்ட். புடிச்சிட்டீங்க. ஃபார்முலாஸ் மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ இதுல நமக்கு ஐடியாவே இல்லைனாலுமே எப்பயுமே நம்ம இப்ப பார்த்த 9 ஃபார்முலாஸ்லயுமே டிஃப்ரெண்ட் இயர்ஸை நம்ம வந்து வெயிட்டேஜா யூஸ் பண்றதா பார்க்கவே மாட்டோம். ஒன்னு யூஸ் பண்ணா பேஸ் இயர்ஸா தான் யூஸ் பண்ணுவாங்க, இல்ல கரண்ட் இயரா தான் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டு இடத்துலயுமே. மத்த எல்லா ஃபார்முலாஸ்லயும் பாருங்க டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் எலிமினேட் பண்ணிட்டாவே நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ அடுத்தது வந்து இது கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்டெப் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர் வந்து பர்பஸ் ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர். ஒரு இண்டெக்ஸ் நம்பரை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுல ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்காக வந்து அந்த பிரைஸுக்காகவா இல்ல வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங்காகவா அப்படிங்கிற பர்பஸை நம்ம வந்து டிசைட் பண்றதுக்கு அப்புறம் தான் நம்ம இண்டெக்ஸ் நம்பர்.
ஸோ இது வந்து பர்பஸ் ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும் இதுல.